ஆதிமுதல் குருவான ஷடாட்சர சண்முகனார் சடுதியில் காக்கின்ற அற்புதமான சக்தி கொண்ட அந்த முருகப்பெருமானுடைய பெரும் கருணையும் சமரச சன்மார்க்கத்தினுடைய குருமார்களுடைய அருளெல்லாம் ஒன்று குமிழப் பெற்ற பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய அருளோடு கூடி இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொருவருக்கும் வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும் என்ற ஒரு அற்புதமான அருளை அந்த முருகப்பெருமான் ஷடாட்சர சண்முகன் அருள வேண்டும். வணக்கம். இன்று நிகழ்வுல ஐயா விடுமுறையில் போயிருக்கார். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு அவசர வேளையாக நம் மதிப்புக்குரிய ரவி தமிழ்வாணன் அவர்கள் இன்று விடுமுறையில் போயிருக்கார். அதனால் நம்ம தான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் நடுநிலையாகவும் கெட்டுப்போய் வளர்ந்து கெட்டுப்போவதற்கும் யார் காரணம்? பிள்ளைகளை வளர்ப்பதில் என்பது பெரும் பங்கு யார் யாருக்கு உண்டு என்பது தான் அந்த கேள்வி கேட்டோம். யாருக்கு முக்கியமாக பெரும் பங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்ட கேள்வி தான் இந்த வாரமும் நம்ம அலச போகிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 29 கருடனாக பஞ்சமி. பஞ்சமி பொதுவாக நம்ம ஆசிரமத்திலே மிக பிரமாதமாக வழிபட்டு மாதம் மாதம் மக்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் பொழுது, அதிகரிக்கும் என்பது பெருமையான விஷயமில்லை, ஒரு காரணம் நல்லபடியாக நடக்கும் பொழுதுதான் பலரால் சொல்லப்பட்டு மக்களுடைய கூட்டம் பெருகும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு தான் அதை சொன்னேன். மாதம் மாதம் பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. இதுபோல ஒரு பஞ்சமியோடு பல விஷயங்கள் கூடும் பொழுது அதற்கு இன்னும் கூடுதல் பலம் உண்டு. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமிக்கே கூடுதல் பலம் உண்டு. அதே போல கருடனாக பஞ்சமி என்று வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு கூடுதல் சக்தி உண்டு. அது ஆதாரம் தழுவிய சக்திகளாக இருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம மந்திரம் படிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், பக்தி செய்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதாரத்தை தழுவி இருக்கும். அந்த ஒரு நாள் நம்ம வழிபடும் பொழுது ஆதார தத்துவமாக விளங்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரம் வரைக்கும் 7 ஆதாரங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு தன்மை அது எடுத்தால் பெருசாக போயிடும். அதனால் அந்த 29 வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த கருடனாக பஞ்சமி வழிபடுங்க. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், அதனால தான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், மீண்டும் நிறைவில் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அதெல்லாம் ஒரு பக்தர் காத்துட்ருக்காங்க, பார்ப்போம். ஹலோ ஹலோ அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் டாக்டர்ண்ணா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்பா நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம். யாருக்காக கேட்க போகிறீங்க டாக்டர்ண்ணா? அப்பா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்கப்பா. நல்லா சொல்லுடா கண்ணா. போதீஸ்வரர் இருக்குங்களேங்கப்பா, போதீஸ்வரலிங்கம். ஆமாடா கண்ணு. அம்மாவோட எங்களோட வீடு மூட்டாம இருந்துச்சுப்பா, அடமானத்துல இருந்துச்சு ரொம்ப வருஷமா. சரி. போதீஸ்வரம் லிங்கம் வாங்கினாங்க அம்மா. சரி. வாங்கி வச்சு திங்கக்கிழமை பூஜை பண்ணாங்க, வெள்ளிக்கிழமையே வீடு மூட்டுட்டோம்ப்பா. கண்ணா நோக்கமே அதுதான்டா கண்ணா. போதீஸ்வர லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் பாருங்க, மனச்சுமையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் அது. அது பார்க்கவே அழகா இருக்கும். ஆமாப்பா, நீங்க இத்தனைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கூட அம்மா பூஜை பண்ணலப்பா. ஏன்னா இங்க நாங்க வில்லேஜ்ல இருக்கோம், அது மாதிரியான பொருட்கள் கூட கிடைக்கல. சரி. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வச்சு பூஜை பண்ணாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சரி. அது முக்கியமா அந்த வீடு மூட்டுறணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கினது. அதை வச்சு பூஜை பண்ணாங்க. நாங்களே எதிர்பார்க்கல வெள்ளிக்கிழமை வீடு மூட்டுருவோம், எங்க கைக்கு வந்துரும் எங்களோட வீடு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் அந்த புத்தகத்தை பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். ஆமாப்பா, அந்த புத்தகம் வாங்கினதுக்கு அப்புறம் அம்மாக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு. வெரி குட். அந்த மந்திரம் படிச்சா? ஆமாப்பா. சரி சரி. புக்கு கைக்கு வந்தது, அது பார்த்தாங்க, 2 நாள்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சு போயிட்டாங்கப்பா. வெரி குட்மா, வெரி குட்மா. இப்ப இல்லப்பா, 2000 அம்மா ரொம்ப வருஷமா ஒரு 15 வருஷமா நம்ம ஆசிரமத்துக்கு வராங்க. சரி சரி சரிம்மா. அப்பா ஆனா எனக்கு தான்ப்பா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னடா கண்ணா, உன் பேர் என்ன, வயது என்ன? ரஞ்சிதா, வயது 33பா. சொல்லுடா கண்ணா. நாங்க இப்ப வாடகை வீட்டுல இருக்கோம்ப்பா. சரி.
முஸ்லிம் வீடு தான்ப்பா. நீங்க சொன்னது எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இரும்பு அகல் விளக்குலாம் கூட வாங்கி போட்டுட்டு இருக்கேன்ப்பா. சரி, கொஞ்சம் பயம்லாம் நீங்கிருச்சு. ஆனா வந்து இங்க இருந்து நான் சொந்த வீட்டுக்கு போகணும்ப்பா. அங்க போகலாமா என்ன? ஒன்றும் இல்லடா கண்ணு, நீயே அதுக்கு விடை சொல்லிட்ட ஆரம்பத்திலேயே. நீ தனியா தானே இருக்க உன்னோட கணவரோட. ஆமாங்கப்பா. நீ ஒரு போதீஸ்வரர் லிங்கம் வாங்கி வழிபடுறா, சரியா போயிடும். நாங்க இந்த முஸ்லிம் வீட்ல வாங்கி வழிபடலாங்களா? அதனால என்ன இருக்கு, அவங்க அவங்க வந்து வீட்டு ஓனருமா, வழிபாடுங்கிறது தனிதானே, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நெகட்டிவ்ல கொஞ்சம் ஏமாந்துட்டோம்ப்பா. இடையில ரொம்ப பிரச்சனை, அதாவது சூசைட் கூட அட்டன் பண்ணிடலாமான்ற அளவுக்கு மனநிலை இருக்குப்பா. அம்மா, பிரச்சனைக்கு தீர்வு சூசைடு, தற்கொலை தான்னாக்கா நிறைய பேர் சாகணும். இல்லப்பா, நான் அதெல்லாம் அந்த மனசை விட்டுறாம தைரியமா நம்மளோட இதுதான் சொல்றேன். இது மனது சம்பந்தப்பட்டதுனால தான் நீ போஜீஸ்வரர் லிங்க வச்சு வழிபடுன்னு நான் சொல்றேன். சரிங்க, அங்க நான் வழிபட்டா போயிடுவேன், அது எனக்கு தெரியும்பா. எஸ், அவ்வளவுதான். அது அங்க எங்க மூத்தாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. நாங்க போறது சரி வருமானு அதெல்லாம் நீ ஒன்னும் கவலையப்படாத, அது எல்லாமே லிங்கம் பாத்துக்கோ. சரிங்கப்பா, நீ அதை பத்தி கவலையே படாத. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. அம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? பையனுக்காக. பையனோட பேரும் வயது என்னம்மா? பையன் பேர் விவேகானந்தன். விஜயகாந்தா? விவேகானந்தன். விவேகானந்தன், சொல்லுங்கம்மா. மிருசேர் நட்சத்திரம். இல்ல வயசு என்னாச்சும்மா? 30 நடக்குதுங்க. சரிம்மா, திருமணம் பண்ணிட்டீங்களாம்மா? பாக்குறதுக்கு நடக்க மாட்டேங்குதுங்க. தொழிலும் மாநில வேலை கிடைக்க மாட்டேங்குது. கடைகள்ல கட்டி வச்சிருந்தேன். நான் கேட்டது திருமணம் பண்ணிட்டீங்களா இல்லங்கிறது கருத்து இல்லங்க. அதே மாதிரி அவர் வந்து சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்காரா? ஒண்ணு அப்படி எதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சோம்பேறித்தனமா இருப்பாரா, சுறுசுறுப்பா இருப்பாரா? கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பாரு. இல்லம்மா, அவருக்கு அடிமை தொழில் செய்யறதுக்கான மனசு இருக்கான்னு பார்க்கணும். நம்பர் 1. அது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதனால எந்த வேலைக்கு போனாலும் இவருக்கு நிலையா இருக்காது. அடுத்து தொழில் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது பணம் கேட்கறது அந்த மாதிரி இருக்காரா? ஆமா, பணம் கேட்கறேங்க. நாங்க வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டி போறேங்கிறாங்க. அதனால பிரயோஜனம் இருக்காது. திருமணமும் சரி, இவருக்கு ஒரு நல்ல நிலைமை வர்றதும் சரி 37வது வயசுல இருந்து தான் தொடங்கும். ஆமா, 37வது வயசுல இருந்து தான் தொடங்கும். 33வது வயசுல ஆரம்பிக்கும். 37ல தான் அவருக்கு நினைச்சது நடக்கும். அதே மாதிரிதான் திருமணம் கூட அந்த 33 வயசு கிட்டத்தான் நடக்கும். இந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பணச்சேர்க்கை வளர்ச்சி இருக்காது. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும். சரிங்கன்னா இருக்கா இல்லையாமா? இல்லங்க, ஒண்ணு அவர் இறந்துட்டாருங்க. நாங்க பையன் புள்ள நாங்க 3 பேர் தாங்க இருக்கிறோம். சரி, 3 பேர் உட்கார்ந்து ஏதாவது கொஞ்ச நேரம் பேசியிருக்கீங்களா? பேசினா பையன் புள்ளைக்கு சண்டை வந்துருங்க. அதை தான் நான் சொன்னம்மா. என்னம்மா புத்தியார்த்தனமா சொல்றீங்களேம்மா. அம்மா, இது வந்து பிரச்சனை இருக்கு, ஓகேவா? அது வந்து குடும்பத்திலேயே வந்து பங்காளிகள் சாபன்னு சொல்றது. இதுக்கு பேரு மாறிவடு தோஷம்னு பேர் இதுக்கு. இது யாருக்குமே பிரச்சனையாத்தான் இருக்கும். அதனால அங்க எங்க பக்கத்துல பாம்பு புத்து இருக்கோ, உங்க மகன் போனோம், நீங்க போய் பிரயோஜனம் இல்லை. அது வந்து 9 வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு அங்க ஒரு வாழை இலையில விரலி மஞ்சளும் ஒரு பிடி அவர் கையால, இன்னொரு வாழை இலையில ஒரு பிடி குங்குமம் அவர் கையால, அது மேல ஒரு 10 ரூபாய் காசு வச்சுட்டு அங்கேயே நின்று வந்து அந்த புத்த கும்பிட்டுட்டு ஓம் மகா பதுமன்யாய ரட்சகம் ரட்சகனும் 11 முறை சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வரணும். இது அவர் செய்ய போறது இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். இதை செய்தா எல்லாத்துக்கும் வழி வருமா? அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட உருவான சாபங்கிறதுனால நம்ம ஆசிரமத்துல வெற்றிலை யாகம் அமாவாசை நடக்கும். குறைந்தது ஒரு 3 அமாவாசையாவது வந்து பங்கு எடுத்துக்கோங்க. ஆமாங்க. சரிங்களா? நல்லது. அது கீழே நம்பர் வரும் பாருங்க, அதை தொடர்பு பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லதுமா. ஹலோ.
ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பந்தநல்லூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? தம்பி முத்துச்செல்வத்துக்கோசரம் கேக்குறேன் சாமி. முத்துச்செல்வத்தோட வயசு என்னம்மா? 28/10/2002 சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா. அவன் வந்து காலேஜ் முடிச்சிருக்கான் சாமிஜி. சரி. அவன் வேலை கிடைக்கல, பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கான். உங்கள்கிட்ட +2க்கு பரிகாரம் கேட்டேன். நீங்க புத்து மாரியம்மனுக்கு பானகம் பால் போட சொன்னீங்க. அந்த பரிகாரம் பண்ணி பார்டர்ல பாஸ் பண்ணிட்டான். இப்ப வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமிஜி. அவன் மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்கான் சாமிஜி. ஆசிரமத்துக்கு வந்து அப்படியா? விழாவுக்கு வந்திருக்கோம். உங்க புத்தகத்தை தேர்ந்தெடு வாங்கியிருக்கோம். சரி, அதுல என்ன வந்துச்சு? புத்தகத்துல என்ன வந்துச்சு? அது என்ன வந்துச்சு, பொறுமையாக இருன்னு வந்துச்சு சாமிஜி. பார்க்க உள்ள அது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சாமிஜி. அது இப்ப அரியர்ஸ் வேற எழுதி இருக்கான். அதுலயும் பாஸ் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க நீங்க. தம்பி இப்ப இடையில ஆசிரமத்துக்கு வந்திருந்தான் சாமிஜி. அதனால நீங்க அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. அவன் எப்படி இருப்பான், என்ன இருப்பான்? அதெல்லாம் ஒண்ணும் நீங்க ஆசிரமத்துக்கு வர பையன் கெட்டு போக மாட்டான். எல்லாருக்கும் சொல்றதுதான், 30-33 வயசு வரைக்கும் நிரந்தர வேலை கிடைக்காது. 33 வரைக்கும் அது ஒவ்வொரு வேலையா மாறிக்கிட்டு தான் இருக்கும். என்னோட கருத்து, அவனை வந்து நல்லா படிக்க சொல்லுங்க. இந்த அரியர்ஸை கிளியர் பண்ணிட்டு மேற்கொண்டு படிக்க முடியுமான்னு படிக்க வைக்கிறதுக்கு பாருங்க. பார்ட் டைமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே அவனை படிக்க சொல்லுங்க. அவனுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்ப அந்த எதிர்காலத்துக்கு ஒரு உயர்வோ தாழ்வோ அவன் கையில தான் இருக்கு. அவன் கோபப்படுறது, திடீர்னு சோம்பேறித்தனமாகிறது, சொல் பேச்சு கேட்காது, கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிறது விடணும். இல்ல அதுதான் இருக்கும். அதை விட்டாதான் அது விடாம இவன் பாட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா கூட சட்டுன்னு கோவப்பட்டு வெளில வந்துருவான். இதனால அவனை அதெல்லாம் விட்டுட்டு பொறுமையா படிக்க சொல்லுங்க. ஆசிரமத்துல வந்து முடிஞ்சா அந்த இது இருக்கு, அமாவாசை பூஜையில பங்கெடுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு பஞ்சமிக்கு அங்க கூட்டியாக நடக்கும். அதுல ஒரு முறை அவனை உட்கார வச்சு பண்ணிடுங்க, வேற எதுவும் வேண்டாம். கோவத்தை குறைக்கிறதுக்குலாம் அதுக்குத்தாமா அந்த வழி சொல்றேன். சரி சாமி. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. எனக்கும் உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை சாமி. அது நீங்க வரும்போது என்கிட்ட சொல்லுங்கடா கண்ணா. சரிங்க சாமி. நல்லதுமா, நல்லதுமா. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? இல்ல, எனக்காக தான் கேட்கணும் சாமி. என்ன பேரு, என்ன வயது? என்னம்மா? 2013ல உங்ககிட்ட நான் பேசினேன் சாமிஜி. உங்களோட பிளஸிங் கிடைச்சி. சரிம்மா. அதுலயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால பயனடைஞ்சியா? நல்லா இருக்கு சாமிஜி. ஹஸ்பண்ட பிரிஞ்சிருந்தேன், இப்ப ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கேன். அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லேன்டா கண்ணா. மேரேஜ் ஆகி ஒரு 3 மாதத்துல வந்து பிரிஞ்சுட்டேன். சரி. இப்போ ஒரு 2.5 வருஷமா பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் இப்ப நான் ஒன்னா இருக்கேன். ஓ, பரிகாரம் சொன்னேன் அப்ப? இல்ல சாமிஜி, நான் உங்களோட பிளஸிங் மட்டும் தான் வாங்கினேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு. வெரி குட். இப்ப என்னடா பிரச்சனை கண்ணா? இப்போ போன வருஷம் வந்து எனக்கு ஒரு பாப்பா வந்து 2 அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டே இருக்கு சாமிஜி. இப்ப புதுசா வீடு கட்டி வந்திருக்கோம். அதுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப எதுவுமே நிக்க மாட்டேங்குது. காசு இருந்தாலும் செலவாயிடுது ரொம்ப. மனசு நிம்மதியே கிடையாது சாமிஜி. ஏன் இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. ஓஹோ. ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், அதுவும் போக முடியல. இல்ல இல்லம்மா, நீயே சொல்லிட்ட, இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்ட. ஆமா சாமி. இந்த வீடு வந்து சரியா இருக்கா இல்லன்னு வரைபடத்தை முழுமையா அனுப்பிச்சு பாரு. நான் இப்ப சொல்லுவேன், ஆனா முழுமையா சொல்லிட முடியாது. நீ அத வரைபடத்தை அனுப்பிச்சு வச்சு முதல்ல அந்த வீடு சரியா இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கோ. நம்பர் 1. உங்க கணவருக்கு கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷம் முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது அடிபட்டுச்சா? அடிபட்டிருக்கு சாமிஜி. எங்க கால்ல அடிபட்டுச்சா, கையில அடிபட்டுச்சா? கால்ல தான் அடிபட்டிருக்கு சாமிஜி. ஓ, அப்போ ஈசானிய மூலையில இந்த சரியில்லடா கண்ணா. சரிங்க சாமி. அது வடகிழக்கு. ஓகே சாமிஜி. அது அதனால வீட முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே. இப்ப குழந்தை நின்னுடுச்சா இல்லையா?
இல்ல சாமிஜி, மூணு வாட்டி இருந்தது, 3 வாட்டியும் அபார்ஷன் தான் இருக்கு. சரி, முதல்ல இந்த வீடை சரி பண்ணு. ஏன்னா இந்த வீடு கூட அதுக்கு ஒரு காரணம். ஓகே. அதுவே காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். டாக்டர்ல என்ன சொன்னாங்க? இல்ல அது வந்து எனக்கு ஆல்ரெடி மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி இருக்கு. சரி, அதனாலதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நானு. இல்லை அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை அவர் அழைச்சிட்டு வந்து பார்த்துறேன்டா கண்ணா. கண்டிப்பா வரேன் சாமிஜி, உங்களை பார்க்கவே ஆசைதான். இல்லை வந்துடுறா கண்ணு. ஏன்னா என்ன ரொம்ப நாளை கடத்தாத. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இல்லாமல் அது அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை கையில் இருக்கணும். சந்தோஷம். அதனால வந்து பார்த்துடுறா கண்ணு. சரிங்க சாமிஜி. சரியா? சரிங்க சாமிஜி. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. ஹலோ 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 சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? இங்க ஊட்டி பக்கத்துல மேட்டுப்பாளையத்துல இருந்து சாமி. யாருக்கா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்க? இங்க எனக்காக தான் சாமி. உங்க ஆசீர்வாதத்துல வீடு கட்டிட்டோம். அருமை. வீடு கட்டி இப்ப வந்து 3 மாசம் ஆச்சுங்க. வீட்டுக்கு ஒரு பேர் வேணும் சாமி. அப்படியா? ஆமாங்க. என்ன குலதெய்வம்? எங்க அங்காளம்மன். உங்க அப்பா பேரு? அப்பா பேர் ரங்கசாமிங்க. அவரு தவறிட்டாரு. சரி சரி. தாத்தா பேரு? அவர் பேர் ரங்கபோயனுங்க. என்னங்க? ரங்கபோயன். ரங்கபோயனுங்க. ரங்க கோயன். ஓஹோ, சரி 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 சரி. ஒன்றும் வேணாம். நீங்கள் என்ன மாதிரி வீட்டுக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதோ சொன்னாலும் சரிங்க, சும்மா வச்சுக்கலாம். ஓ சரி சரி. வேலன் குடில். வேலன்குடி. சரிங்க சாமிஜி. சரிங்க சாமி. சரியா? அப்புறம் வீடு நல்லா உங்க பார்த்து சொல்லுங்க சாமிஜி, நல்லா இருக்கா அமைப்பா? வாஸ்து பார்த்து தானே நான் வரைஞ்சி கொடுத்தானே பண்ணீங்க? இல்ல நீங்க வரையிலிங்க சாமி, இது நாங்களா எல்லாம் உங்க அடிப்படையில உங்க தத்துவத்துல பார்த்து அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பெருசா இருக்கா மாதிரி எதுவும் மனசுக்கு படலை. சரிங்க. அம்மா தான் கொஞ்சம் ஏதோ குழப்பத்திலேயே பயந்துட்டு பேசிட்டே இருக்கிறாங்க தானா. அது இது வீட்டால இல்லை, அது ஏற்கனவே பிரச்சனை. சரிங்க. அது இங்க வந்தா புதுசா வந்துச்சு. அது இல்ல இங்க வந்த பின்னாடிதான் அப்படி பேசிட்டு இருக்காங்க தானா. யாரோ பேசுற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகுமா? இல்ல கொஞ்சம் இதுதாங்க. அதை சரி பண்ணுங்க, அது சரியாயிடும். ஆமா. என்ன உங்களுக்கு என்ன வயசுங்க? எனக்கு 51ங்க. டிரைவரா இருக்க. அப்படியா? ஆமா, கால் முட்டிதான் வலி சுவாமிஜி. சரி சரி. அது நல்லா, அது பொதுவாக டிரைவருங்களுக்கே வரக்கூடியது தான். அதுக்குன்னு பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். சரிங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பார்த்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. சரிங்களா? சரிங்க. நல்லது நல்லது. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோட நல்லது நடந்து எல்லா வளமும் பெற்று நல்லா இருங்க. சரிங்க சாமிஜி. நல்லது நல்லது. நல்லா படிக்கணும் சாமிஜி. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதாவது ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னு பார்க்குறேன். கணவன் பிள்ளைகளை வளர்ப்பதனுடைய பங்கு அதுக்கேற்ற மாதிரி தோதா அலைபேசி இல்லை, இருந்தாலும் அது மனசில் இருந்துக்கிட்டே இது கேட்போம். ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சொல்லுங்க சாமி. ஹலோ ஹலோ சொல்லுங்க சாமி. அம்மா, நீ ஃபோன் போட்டு என்ன சொன்னா நான் என்னடா கண்ணு சொல்றது? ஃபோனை வச்சிடலாம். அதான் சாமி, வீடு பிரச்சனையா அப்படியே நிக்குது சாமி. அது கேட்கறதுக்கு என்ன வீடு பிரச்சனை? உங்க பேர் என்ன, வயது என்ன? என் பேர் பரிமளம் சார். எனக்கு 50 வயசு சாமி. சரிம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. கட்டண வீடு அப்படியே இருக்கு. விற்க போனாலும் விற்க வரமாட்டேங்குது வேலைக்கு. வச்சுக்கலாமா விற்கலாமா அதுதான் கேட்கறேன். விற்கணும்னு கட்டுறீங்களா, இல்ல கட்டணும்னு விற்கிறீங்களா, இல்ல வாழணும்னு கட்டுறீங்களா? எதுக்காக கட்டுறீங்க? இல்ல சாமி, நாங்க கட்டி வீடு வச்சுக்கலாம் தான் கட்டணும். சரி. கடன் கட்டினால விற்கலான்னு மனசு சொல்லுது. அதுக்காக தான் விற்கலாம் தான் ஒரு முடிவு பண்ணி தான் பேசுறேன். சரி. அது விலைக்கு போக மாட்டேங்குது. ஆமா, வேலை வர மாட்டேங்குது. அப்படியா? நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? நாங்க விழுப்புரம் சாமி. விழுப்புரமா? விழுப்புரம் பக்கம் கிராமம் உள்ள. சரி சரி சரிம்மா. உங்க கணவர் என்ன பண்றார்? அவர் சும்மாதான் சாமி. டாட்டா வயசு ஓட்டிருந்தாரு அப்ப. இப்போ சும்மாதான் சென்னையில இருக்கிறாரு. சென்னையில இருக்காரா? ஆமா. நீங்க அங்க இருக்கீங்க, அவரு சென்னையில இருக்காரு. ஆமா சாமி. அவரு வீடு விக்கிறதுக்கு, அந்த இடத்த விக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரா? அதெல்லாம் ஒத்துக்கிறாரு சாமி. சீக்கிரம் வித்து கொடுன்றாரு. ஆமா ஆமா. சரி சரி.
அவர் எதுவும் பேசல சாமி, நான் தான் பேசினிக்கிறேன். அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, கம்முன்னு இருப்பாரு. எதுவும் பிரச்சனை இல்ல. சும்மா அப்படி தண்ணி தெளிச்சு விட்டீங்க போயான்னு. அதேதான் சாமி. அதேதான். ஆமா ஆமா, அவர் தண்ணி தெளிச்சுதான் சாமி விட்டாச்சு. சரி, புரியுது, நீங்க பேசும்போதே புரியுது. சரி, என்ன பண்ணுங்க, அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து மிருக சீரிஷ நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. என்ன? மிருக சீரிஷ நட்சத்திரம். அப்போ அந்த வீட்டில் எந்த இடம் விற்கணுமோ அந்த இடத்துல ஈசானிய பாகத்தில் கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஆசிரமத்தில் வந்து அது அந்த மண்ணை பரப்பிடுங்க. அது மேலே 9 தீபம் போடுங்க. ஒவ்வொரு தீபம் போடும்பொழுது இந்த இடம் நல்ல விலைக்கு வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அங்கேயே முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. அதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள வித்துடும். சரி சாமி, சரி சாமி. நல்லதுமா, 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 நல்லதுமா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்மசமூகம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா. ஹலோ மா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அரூர் தருமபுரி மாவட்டம். அரூர் தருமபுரி மாவட்டம். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? நாகராஜன் மங்கையர் திலகம். நாங்க புரியலம்மா, அவங்க 2 பேரும் யாரு, கணவன் மனைவியா? ஆமாங்க. உங்களுக்கு என்ன வேணும்மா? உங்களுக்கு என்ன வேணும்? புருஷன். ஓ, புருஷர் பேரும் உங்க பேரும் சேர்த்து சொல்றீங்களா? ஆமாங்க. சொல்லுங்கம்மா. அவருக்கும் ஓபன் சர்ஜரி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்குங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனை, எங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல ஒரு பிரச்சனை.
எதுன்னு சொல்றதுன்னு தெரியலைங்க. உங்க மாமனாருக்கு 2 தாரம் இருந்ததாம்மா? இல்லைங்க, இல்ல. அவங்க அப்பாவுக்கு? அவங்க அப்பாவுக்கு ஒருத்தர் ஒரே பாய்ஸ் வந்து. உங்க தாத்தாவுக்கு? இல்லைங்க, இல்ல. இல்ல. ஆஹா. சரி, கன்ஃபார்மா தெரியுமா? உங்க கணவரோட தாத்தாவுக்கு கன்ஃபார்மா தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, ஒருத்தர் தான், ஒரே ஒரு வயசு தான். இல்லையம்மா, எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆ. கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி உங்க பரம்பரையில எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஆஹா. கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி, யோகம், பணச்சேர்க்கை இது எதுவுமே சரியா இருக்காது. இல்லைங்க. ஆமா, ஒருவரை ஒருவர் அன்போட பாசத்தோட நாங்க பழகிறதுங்கிறது இருக்காது. இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாற்று கருத்தா வந்து பிரச்சனையாத்தான் இருக்கும். இருக்கு. இது போக சொத்து பிரச்சனை முடிவுக்கே வராத வழக்கு வரைக்கும் போகும். அதான். அது போக போலீஸ் பிரச்சனையும் வரும். ஆமாங்க. இது தொடர்கதையா போய்கிட்டு இருக்கிற சமாச்சாரமா உங்களுக்கு இருக்கு. ஆமாங்க. ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது, நடந்தாலும் பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க. இதுக்கு பேர் தாமா சுருஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு சாபத்தினுடைய விளைவு இது. சரி. அம்மா, இது வந்து எளிமையா சரிப்படுத்துறதுங்கிறது கிடையவே கிடையாது, முடியாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு கருப்பை அல்லது இடுப்பு வலி, தலைவலி கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கு. இந்த பிரச்சனை கொடுக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் எனக்கு டென்ஷனே ஆகுதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும். சரி. இது கொஞ்சம் வீடும் சரியில்லை, சரி. அந்த பூர்வ ஜென்ம சாபத்தினுடைய விளைவுகளும் இருக்கு. சரி. எந்த ஒரு முடிவுக்குமே, எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு நல்லதுமே ஒரு முடிவுக்கு வராது. இல்லை. அதனால நீங்க நான் இதுல உங்களுக்கு இது பரிகாரமா சொல்றதை விட சரி. நீங்க ஒரு முறை பார்த்துட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. சரி. அப்படி வர்றதுக்கும் உங்களுக்கு தடுங்கல் வரும், ஆமாங்க. வர விடாது உங்களை. ஆமாங்க. எந்த வழிபாடுமே அப்படிதான் இருக்கும். சரி. சொல்லுங்கம்மா. அதான் எங்க வீட்டுக்காரர் எதுவும் நம்ப மாட்டாரு. அதை தான் சொன்னனே, வர முடியாதுன்னு. அங்கதான் பிரச்சனையே. இப்ப நான் பரிகாரம் சொன்னா மட்டும் அவரு எங்க செஞ்சிட போறாரு? கர்த்தா யாரு? சொத்துக்கு கர்த்தா நீங்க இல்லையே. அவருதான். அப்ப அவர் செய்யலைன்னா நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? இதுக்கு முடியும்மா. எல்லா ஜுரனும் தான் மருந்து இருக்கு, மருத்துவர்கள் இருக்காங்க. பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு இருக்கும், இல்லாம இருக்காது. இல்லைன்னா உங்களுக்கு லைன் கிடைக்காது. ஆமா. அதனால நீங்க வந்து பாருங்க, அதுதான் ஒரு நல்ல. ஏன்னா வீடும் தவறா இருக்கு, சாமிஜி பூர்வீக சொத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதை தான் சொல்றேனேம்மா. வழக்கு போலீஸ் அளவுக்கு போயிடுன்னு சொல்றேனே. அது எப்ப முடியும்? அதை தான் சொன்ன, முடியாது. அது வளர்த்துக்கிட்டு தான் போகும். முடிக்கிறதுக்கான மார்க்கம் இருக்கு. அது நீங்க 2 பேருமா வந்து தான் சரிப்படுத்திக்கணும். அவர் பண்ண மாட்டாருன்னா என்கிட்ட அதுக்கு விமோச்சனம் இல்லை. சரி. ஏன்னா நான் பொய்யான தகவல் கொடுக்க கூடாது. சரி. அவர் வந்து வரமா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் அவன் செஞ்சுட்டு போகணும், வேறு வேலை இல்லை. வேலை என்னன்னா எனக்கு வேற வேலை இல்லைம்மா, விட்டுருங்கன்னு நான். சரி. சாமிஜி, ஒரே ஒரு இதுங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. எங்க அம்மாக்கு வந்து அவங்க அப்பா வீட்டுல கொடுத்த சொத்து. சரி. அந்த சொத்து எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு 3 அண்ணாரு. சரி. அதுலதான் இப்ப வீடு கட்டி இருக்கிறேன். கீழே கடை கட்டிட்டு மேல வீடு கட்டி இருக்காங்க. சரி. அதுல என்ன பிரச்சனைகளா இருக்குமா? பிரச்சனை இருக்குமா? அதான் என்ன கண்டிப்பா இருக்கு. அதுதான் அதை நம்ம வந்து சரிப்படுத்தணும்னு நான் சொல்றேன். வீடும் பிரச்சனை, பூர்வ வழியில இருந்தும் பிரச்சனை. என்னம்மா? இதுல இருக்கலாங்களா இல்ல காலி பண்ணிட்டு? இல்லம்மா, அது இந்த நேர் அலைவரிசையில நான் சும்மா சொல்ல விரும்பலம்மா. அது வரைபடத்தை வரைஞ்சி பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணோம். பட் இது சரியில்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அது மாத்தணுமா வேணாமாங்கிற கேள்விக்குறிக்கு நம்ம அதை வரைஞ்சி பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணுமா. சரி. அதனால நீங்க வந்து பார்க்கறது நல்லதும்மா. வரதா எப்போ யார்கிட்ட கால் பண்ணி? இதம்மா அங்க வரதா கீழே நம்பர் வந்துகிட்டு இருக்கும் பாருங்கம்மா. சரி. அதுல போன் பண்ணி கேளுங்கம்மா. சரி. இப்ப நீங்க இவ்வளோ அனுபவசாலியா இருக்கீங்கல்ல, எவ்வளோ நல்ல சங்கடங்கள்லாம் பார்த்துட்டீங்கல்ல. ஆமாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்விமா. கேளுங்க. பிள்ளைகள் நல்லபடியா வளர்க்கறதுக்கு யார் முதல்ல பொறுப்பு, என்ன பண்ணணும்?
அப்பா அம்மா தான். சரி, நிறைய பிள்ளைங்களை அப்பா அம்மா கெட்டு போகணும்னு வளர்க்குறது இல்லைல்ல, இல்லைங்க. ஆனால் பிள்ளைங்க கெடுறாங்களே, அதான் தெரியலைங்க. அது தெரியல. இது நல்ல பதில். சரிங்கம்மா, நீங்கள் வந்து பாருங்கம்மா, வந்து பாருங்கம்மா. நல்லதும்மா. அடுத்து அப்படியே இருக்காங்க. ஹலோ ஹலோ சாமி. அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் சாமி. வணக்கம்மா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்தவுமா, குறையில்லாம குறையெல்லாம் தீர்ந்து வளமா நலமா நல்லா இருங்கம்மா. சாமி நானும் 15 இப்பதான் சாமி எனக்கு நல்ல நேரம் வந்து சாமி. நானும் 15 வருஷமா பாடுறவங்களுக்கு காலையில் எனக்கு கிடைக்கல சாமி. இந்த ராசியில சாப்பிட்டுக்கு இப்போ இன்னைக்கு கிடைச்சிச்சுல்ல, டக்குன்னு என்னென்ன பிரச்சனைன்னு பேசிடுவோம். சாமி. எனக்கு எனக்கு என் பிரச்சனையே எனக்கு தலை போல பிரச்சனை தான் சாமி. நான் போன வருஷமே செத்து போச்சு சாமி. என்ன சொல்லுமா? ஹார்ட் அட்டாக் மாரி வந்து பல்வேறு கோயிலுக்கு போனோம் சாமி. சரி. பல்வேறு கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு வந்து அப்புறம் ஒன்னே யூசி வச்சு பார்த்து ஆற்றுல ஆடுறதுன்னு சொல்லிட்டாங்க சாமி. சரி சரி. பசு வளர்த்தீங்களா எப்பயாவது? என்ன சாமி? பசு வளர்த்தீங்களா? பசுலாம் வளர்க்கல சாமி. நாய்தான் சாமி. இருங்க நான் கேட்குறேன். இருங்க, எப்பயாவது வெளியில இருக்கிற பசுகள் வீட்டாண்ட வரும்போது கம்புல அடிச்சு திறத்தி இருக்கீங்களா? அந்த மாதிரி நல்ல சாமி. நான் பிடிச்சி வந்துச்சுன்னா 15 வருமா என் கையில இருக்கு சோறு ஏதோ ஒன்று எல்லாம் கொடுப்பீங்க. ஆமா சாமி. பசு மட்டும் வந்தாவே நான் குடுக்கும் என் கையில இருக்க கொடுக்கும் சாமி மாட்டுக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லது நல்லது. இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்ததுன்னு சொல்லிங்களா, அது எப்போ எவ்வளோ ஆண்டுகள்? போன வருஷம் ஆடி மாசம் சாமி. சரி, இது வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடு தான் சாமி. சரிம்மா. ஆப்ரேஷன் இப்போ இது ஹார்ட் ஏதாவது ஆப்ரேஷன் வந்ததா? ஆமா சாமி. அங்க பண்ணாங்க சாமி போன வருஷம். சரி சரி சரிம்மா. கோயிலுக்கு போயிட்டு கிளம்பி சாமி கும்பிட்டு வந்துட்டு சாமி வர வழியில எனக்கு மாதிரி ஆகி போச்சு சாமி. யாராவது ஆஸ்பத்திரி தான் சாமி போனோம். சரி சரி சரி. எப்பயாவது வீட்டில் தொடர்ந்து ஏற்றுற விளக்கு வந்து ஓட்டையாகி மாத்துனீங்களா? இல்ல சாமி. எனக்கு குத்த வேலைக்கு தான் சாமி நான் ஏத்துறேன் சாமி. அது தொடர்ந்து அதே தான் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சாமி. அந்த வேலைக்கு தான் ஏத்துறேன். பதிவிளக்கு ஏத்துறது இல்லையா? பக்கத்துல அடில் விளக்கு ஒண்ணு ஏத்துறேன் சாமி. இல்ல நான் கேட்கறது பதிவிளக்கு சொல்லுவாங்கல்ல. பதிவிளக்கு எனக்கு தெரியல சாமி. முடிஞ்சே போச்சு. காமாட்சி அம்மன் விளக்கு தெரியுமா? காமாட்சி அம்மாளுக்கு ஏத்துறேன் சாமி. எனக்கு வாங்கி கொடுத்து காமாட்சி. அந்த விளக்கு நல்லா இருக்கா? அந்த விளக்கு நல்லா இருக்கு சாமி. ஏன் ஏத்தல? அதுதான் சாமி ஏத்துறேன். இப்போ குத்து விளக்கு மட்டும்தான் ஏத்துறேன்னு சொன்னீங்களே. இல்ல சாமி. காமாட்சி அம்மாளுக்கு எனக்கு குத்து விளக்கு நான் எனக்கு ஏத்துறேன் சாமி. காமாட்சி அம்மாளுக்கு அதே புரியல. என்ன சாமி? புரியலம்மா எனக்கு நீங்க சொல்றது. அந்த விளக்கு காமாட்சி அம்மாளுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல சாமி. ஆமா. எனக்கு வாங்கி கொடுத்த விளக்கு தான் சாமி நான் ஏத்துறேன். சரிம்மா. இல்லம்மா, என்கிட்ட சொன்னது வெறும் குத்து விளக்கு மட்டும் தான் நான் ஏத்துவேன்னு சொன்னீங்களா, அது கேட்டேன். இல்ல காமாட்சி அம்மாளுக்கு தான் சாமி ஏத்துறேன் நான். அது ஒன்றும் ஓட்டையாகல. இல்ல சாமி. கொஞ்ச நாள் ஆனா கொஞ்சம் எண்ணெய் கசிச்சு அந்த ஓட்டல. அது என்னது? எண்ணெய் அப்படியே லைட்டா அந்த வரம்புல லேசா கழிஞ்சு சரியாயிடுச்சு சாமி. அந்த கசீர இடத்துல தான் ஓட்டை இருக்கும், பார்த்துக்கோங்க. அது போகட்டும். தென்கிழக்குனா உங்களுக்கு புரியுதா? அக்னி மூலைன்னா புரியுதா? அக்னி மூலை சேர்த்து சாமி. அந்த இடத்துல என்ன இருக்கு உங்க வீட்டுல? அந்த இடத்துல வந்து அக்னி மூலை வந்து ஸ்லாப் இருக்கு சாமி. ஸ்லாப் துணி வச்சுக்கிறேன், பீரோ வச்சுக்கிறேன் சாமி. அப்போ வந்து அங்க வந்து அடுப்பு இல்ல? அடுப்பு இல்ல சாமி. அதான் அடுப்பு இல்ல சாமி அந்த இடத்துல. அடுப்பு எங்க வச்சிருக்கீங்க? அடுப்பு இந்த வாட்டம் குபேரம் இந்த சைடு இப்படி வருது சாமி எங்களுக்கு. இது வீட்டுல எப்படி இருக்கும்? பிரச்சனையே தான் இருக்கும். முதல்ல அத சரி பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு திருப்பி இன்னொரு ஆபரேஷன் வரும். சாமி சாமி எனக்கு அந்த மேல வேணாம் சாமி. இல்ல வேணாம்னா அத வீடு வரைபடத்தை வரைஞ்சி வச்சு அனுப்பி விடுங்க. இந்த நம்பருக்கு போன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. அத பார்த்து அதுல என்ன தப்பு இருக்கோ அதை முதல்ல சரிப்படுத்துங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பணம் வர இடத்துல அடுப்பு வச்சிருக்கீங்க, படுக்க வேண்டிய இடத்துல அடுப்பு வச்சிட்டீங்க, இது அடுப்பு வைக்க வேண்டிய இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை விட மோசமானது எதுவும் கிடையாது. அதை சரி பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். சரி, நான் வாடகை வீட்டுக்கு போலாமா சாமி? நானும் கல்யாணம் பண்ணது எனக்கு ஒரே பிரச்சனை தான். இல்ல, அந்த வீட்டுல இருந்தா யாரா இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அதான் வாடகை வீட்டுக்கு போலாம். மாத்திக்கிறது நல்லது. ஆனா நீங்க அது மாத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க நம்பர் போன் பண்ணி கேட்டு அதுக்கு தற்காலிகமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க.
சரி சாமி, என் புள்ள லிங்கேஸ்வரன் பேர் வச்சுக்கிறேன் சாமி. முதல்ல முடிச்சிருங்க, முதல்ல இதை முடிங்க. எதை மாத்தினாலும் என்ன பண்ணாலும் அது சரியா வராது. வீடை சரிப்படுத்திக்கிட்டு எல்லாம் வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் செய்து முடிச்ச மாதிரியே அடுத்ததுக்கு போயிட்டீங்க பாருங்க. சாமி அப்படியே வீட்டுல அந்த அர்த்தம் கடையில மாத்தமா சாமி நானு. ஆமா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, வரைஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைஞ்சு பார்த்து உங்களுக்கு நான் அனுப்பணும் சாமி. ஆமா ஆமா, அங்க நம்பர் வரும், அதுல போன் பண்ணி கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு அதுக்கு முறையா சொல்லுவாங்க, அதன்படி அனுப்புங்க. சாமி குடும்பம் நல்லபடியா வைக்கணும் சாமி. நல்லா நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அதை சரி பண்ணத்தானே இந்த வழியே. நல்லது நல்லதும்மா. பார் விட்டா ஐயையும் ஒன்றும் தெரியல பேசிக்கிட்டே சொல்கிறத காதில் வாங்கிட்டு செஞ்சா தானே. அது நிறைய பேர் தப்பு பண்ணுறேன். வீட்டு அக்னி மூலச்சரி எல்லாத்துக்கும் மாற்றிடுறதுக்கு அது எப்படியா பிரச்சனை வரும், அனுபவிச்சா தானே தெரிய போகுது. அது கடந்த காலமாக தான் நானே பார்க்குறேன் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதெல்லாம். நாம காலத்தில் எப்படி இருந்தாலும் அது ஒவ்வொரு மாதிரி இயற்கையோடு இணைந்து இருந்தது வீடுகள். இப்போ இயற்கையோடு இணைந்து இருக்கிறது இல்லை. பொதுவாகவே என்ன பண்ணுவோம், நம்ம கழிப்பிடலாம் வெளியில் வச்சுருப்போம் ஆதி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ எல்லாமே வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இயற்கையினுடைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்ல பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? நான் குடும்பத்துக்காக கேட்கறேன் சாமிஜி. முதல்ல உங்க நன்றி சொல்லுங்க சாமிஜி. சொல்லிடுங்கம்மா. உங்க பாவம் போட்டு நன்றி தெரிஞ்சு உங்களுக்கு வார வாரம் பாக்குறதே எனக்கு ஒரு மன நிறைவு சாமிஜி. நிச்சயமா நிச்சயமாடா கண்ணு. நான் 7-8 வருஷம் உங்களுக்கு போன் பண்ணி பேசிட்டே என்கிட்ட கிடைச்சிருக்கு சாமிஜி. கண்டிப்பா சொல்லுமா. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையில்லாத நிறையோடு நல்லா இருக்குடா கண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமிஜி லைன் கிடைச்சதே. சொல்லுமா, நன்றியை சொல்லிடுமா முதல்ல. அதான் சாமிஜி, எனக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்ற கருத்தை நல்லா எடுத்துக்கேன் சாமிஜி. நான் மித்தது எதுவும் வாங்க சாமிஜி, நான் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சாமிஜி. எனக்கு ஒரு பேசுறே எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். என்ன பேசுறே தெரியல சாமிஜி. அதுதான் பிரச்சனை. சில பேருக்கு அந்த பதட்டம் வந்துடும், கேட்க வந்ததை விட்டுருவாங்க. பையன் கல்யாணத்துக்கு சாமிஜி, அது தடையில்லாம நல்லபடியா நடத்தி கொடுக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. சிறப்பா நடக்கும், கவலை விடுங்க. ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. வேற என்ன கேட்க போறீங்க? வேற எனக்கு என்ன கேட்கணும் ஒண்ணும் வரமாட்டேங்க சாமிஜி. நிறைய வழியில் பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஆசீர்வாதம் போகுது சாமிஜி. கண்டிப்பா இது பெரிய விஷயமா எனக்கு தோணினதை சொல்றேன். ஒரு விக்ரமாயாவும் அந்த போஜீஸ்வர லிங்கமும், விக்ரமாயா வெளியில மாட்டுங்க, போஜீஸ்வரர் வச்சு வணங்குங்க. சில பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள இருக்கு, அது எல்லாம் தீர்வாயிடும். நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. நீங்க வார வாரம் பேசுறது எத்தனையோ குடும்பம் வந்து நிறைய பயனடைறாங்க சாமிஜி. இல்ல அதனாலதான் சில பேர் கருத்துக்களை கேட்கணும்னு பிரியப்படுவாங்க, சில பேர் வாய்ப்பு கிடைச்சி பேசி நமக்கு விமோச்சனம் ஆகணும்னு பிரியப்படுவாங்க. அது நம்ம ரெண்டும் சேர்ந்து எப்படியாவது கொடுக்கணும்னு சில நேரத்தில் நினைக்கிறது, சில நேரத்தில் தொலைபேசிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கறது. அதே தான் கண்ணு. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி. பசங்க நல்ல நிலைமையா வளர்க்கறதுக்கு, நல்ல நிலைமைக்கு வளர்ந்து வர்றதுக்கு யாருக்கு முக்கிய காரணம்? அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியவங்க என்ன பண்றோமோ அதை பார்த்தா சாமிஜி வளர்றாங்க பிள்ளைங்க. என்னோட தான் சாமிஜி. கரெக்டுமா, வளர்றாங்க. பிள்ளைங்களை வளர்க்குற சில போது பிள்ளைங்களே கெட்டு போயிடுறாங்களே. பெத்தவங்க நல்லபடியா தானே வளர்க்குறாங்க, ஆனா பிள்ளைங்கள் தானா கெட்டு போறாங்களே. அது எனக்கு எப்படி தெரியல. இல்ல அதை தெரிய வைக்கிறது தான் அந்த கேள்வியே. யோசிச்சு பாருங்க, எந்த பிள்ளையையும் பெத்தவங்க கெடுக்கணும்னு வளர்க்கறது இல்லை, நல்லா இருக்கணும்னு தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அதுல எல்லா குழந்தைகளையும் நல்லதை பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெறுவது இல்லை. ஏன்னா ஒன்று மோசமா இருக்கு, ஒன்று நடுநிலையா இருக்கு, ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்று பரவாயில்லையா இருக்கு. இதை சொல்றோம்ல நம்ம. இதுதான் கேட்குறேன், இது என்ன பங்கு? இது பெற்றோர்களுக்கு மட்டும்தான் கடமையா அல்லது வேற ஏதாவது இருக்கா? அப்படி என்ன நீங்க சொல்றீங்களா? சாமிஜி ஒண்ணு பெற்றவங்களை பார்த்து அவங்க வளர்றாங்க சாமிஜி. இன்னொன்னு வந்து சேர்ற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சாமிஜி, அவங்களைட்டு நல்ல பிள்ளையாவது கெட்ட பிள்ளையாகிறதும் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு படத்துக்கு படுது சாமிஜி. எல்லா ஃப்ரெண்டும் கெட்ட பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்கல்ல. இல்ல அவங்க சேர்ற சேர்க்கை பொறுத்து அப்படி அமையலாமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அப்ப அது அங்க நம்ம பிள்ளைகள் காரணமா வருது இல்லையா? அப்போ வளர்க்குறது அம்மா அப்பானாக்கா அது ஏன் அந்த அந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னு தான் என்னோட கேள்வி.
சரிங்க இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் சொல்றதுக்கு நிகழ்ச்சியை பாருங்க தொடர்ந்து. சரிங்க சாமிஜி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லதும்மா 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 நல்லதும்மா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு பக்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்டா கண்ணு, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம் ஐயா. யாருக்கா கேட்க போகிறீங்கடா கண்ணு? ஐயா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகல சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் நான். சரி, நீங்க கல்யாணம் ஆயிடும் சொன்னீங்க, அத மாதிரி கல்யாணம் ஆயிட்டு இப்ப குழந்தை பிறந்திருக்கு ஐயா. சரிடா கண்ணு, நல்ல விஷயம். குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஐயா. என்ன நீ உனக்கு எவ்வளோ கொடுப்பன பத்தியா? கல்யாணத்துக்கு போன் பண்ணி கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, குழந்தை பெற்றுட்டு பேரும் வாங்குற பாடுறா கண்ணு. இங்க கன்ஃபியூஸ்டா இருக்கு ஐயா வீட்டுல. எங்க வீட்டுக்காருக்கு தமிழ் பேர் வைக்கணுமா ஐயா? வீட்டுல இருக்கவங்க ஜாதக பேர் வைக்கணும் சொல்றாங்க. உங்க வீட்டுக்காருக்கு தமிழ் பேர் வேணும். உங்க வீட்டுக்காரோட பேர் என்ன? வினோத் ஐயா. வினோத்தா? ஆமா ஐயா. ஓ சரி, அது தமிழ் பேரா? அது தெரியலையா. அவரே தமிழ். சரிடா கண்ணு, இருக்கட்டும். நட்சத்திரம் என்ன? பையனா? பொண்ணு ஐயா. பொண்ணு ஐயா. நட்சத்திரம் என்ன? பூச நட்சத்திரம் ஐயா. தமிழ் பேரா வேணுங்கிறாரு. ஆமா ஐயா. ஓ சரி சரிம்மா. இப்ப அவர் சொல்லிருக்க பேர் வைக்கலாமான்னு இது நான் சொல்றேன். என்ன பேர் சொல்லுமா? ஏமயாழினி சொல்லிருக்காரு ஐயா. என்னம்மா? ஏமயாழினி. ஏமயாழினி. அதுக்கு அர்த்தம் என்னன்னு அவர் கேட்கணுமேம்மா. அவரு யாழினின் பேருக்கு அர்த்தம் இருக்கான். ஏமா வந்து ஜாதக பேர்ல ஏன்னு இருக்கறதுனால அதை வச்சிருக்காரு ஐயா. தமிழ் பேர் வைக்கிறதுல தப்பு இல்ல, அர்த்தத்தோட வைக்கணும். யாழினி சரி, அது என்ன ஹேமன்னா என்ன? அதுக்கு என்ன பொருள்? அது தெரியலையா.
அது வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கும் பொழுதுடா கண்ணா, ம் டக்குன்னு நமக்கு யோசனை வராது. தமிழ் பேர்கள் வந்து நிறைய இருக்குது, ஓகேவா? ம் ஜாதகப்படியும் இருக்கு, ஜாதக எழுத்தோட தமிழ் பேரை வைக்கலாம், ம் புரியுதா? ம் சரிங்க. இப்போ அம்சானந்தின்னு வச்சுக்கோங்க, அது தமிழ் பேர் தான், ம் ஆனால் சரியா வராது. ம் இதை நேரில் பார்த்து வச்சுக்கோங்க, அதான் நல்லது. சரியா? நல்லது கண்ணு, கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ் பேருங்கிறது பொதுவாக வைக்கிறதுல தப்பே கிடையாது, அது மிகவும் நல்லது. ஆனால் பொருள் பதிந்து வைக்கணும், பேர் வைக்கிறதெல்லாம் பொருள் பதிந்து இருக்கணும். ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? அது பாருங்க, டிவி கொஞ்சம் பார்க்காதீங்க என்ன, ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கோ கேட்கும், சரியா பேச முடியாது. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்காக. பையனோட பேரும் வயதுங்க? செந்தில்குமார். அவனுக்கு வயசு 49. 49? ஆமா 49. ஓ ஓ ஓ ஓ, கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க இருக்கு. இல்ல 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்களா? இருக்காங்க. ஏதோ ஒரு சில நேரத்தில் பிரச்சனை போயிட்டு. இல்ல அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். என்ன கேட்க வரீங்க அவருக்கு? அவர் வந்து ஒரு வயிற்று வலி இருந்தாங்க. வயிற்று வலிங்கிறாரா? வயிற்று வலி. சரி, டாக்டர் எல்லாம் பார்த்துட்டீங்களா? டாக்டர் போய் பார்த்தா மாத்திரை வாங்கிட்டு வந்து இப்போ திடீர்னு நம்ம போய் என்னமோ தொக்கை எடுத்துட்டு போய் எடுத்து வந்தேன். புரியலீங்க. தொக்கை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா? மருந்து மருந்து. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன வலிக்குது என்றாங்க. என்ன தேவைப்படுது? இல்லைங்க, இப்போ மருந்து சாப்பிட்டும் சரியாகல. ஆமா, அது மருந்து வயிற்றுல வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு போய் அதை எடுத்தோம், அப்பயும் சரியாகல. ஆமா சாமி, இதுதானே உங்க பிரச்சனை? ஆமா சாமி. அது என்ன இல்ல அது வந்து நிஜ வயிற்று வலியா காரண வயிற்று வலியான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோன்றது அது காரண வயிற்று வலியா தான் தெரியுது. அது காரணம்னாக்கா ஒரு நிறைய வலுவு தூக்குற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல சாமி, அதெல்லாம் ஒண்ணுமே. என்ன வேலை பார்க்கறாரு? வக்கீலா இருக்கா சாமி. ஓ, வக்கீலுக்கு இது மாதிரி வரவே கூடாதுங்க, பிராக்டிஸ் பண்றது கெட்டு போயிடும். என்னம்மா? அதுதான் நான் காரண வலின்னு சொன்னது. காரணமே அதான். அது முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணாதான் இதுக்கான விமோசனம் வரணும். நீங்க ஒரு முறை அவரை அழைச்சிட்டு வர முடியுமா? நீங்க அழைச்சிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் நான். நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. ஐயா, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? சரி, இப்ப நீங்க வக்கீலோட தந்தை என்பதனால கேட்குறேன். இந்த பிள்ளைகள் நல்லபடியா வளர்றதுக்கு யாரோட பங்கு முக்கியமா இருக்கணும்? என்ன பண்ணணும் அதுக்கு? பிள்ளைகளை பண்பா வளர்க்கறது நம்ம தான் வளர்க்குறோம். இல்ல பாருங்க, இப்ப நீங்க பண்பு இல்லாதைய வளர்த்தீங்க, வக்கீலுக்கு படிக்க வச்சீங்க. எல்லாம் வச்சேன், ஆனா கடைசியில சேர்க்கை வந்து செயற்கையால கெட்டுறாங்கன்னு சொல்றீங்க. அதான் அப்பா அம்மா நல்லா வளர்த்தா கூட பிள்ளைகள் செயற்கையால கெட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்டுங்களா? அப்படி உண்மைன்னும் போது பாருங்க, வக்கீல் படித்தவர் அவரு எவ்வளவு திறமைசாலி. அவரே வந்து பாருங்க அந்த அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு பாருங்க. அப்ப அதுதான் அங்கதான் ஒரு தொய்தல் இருக்கு. அப்பா அம்மா வளர்க்கறதுக்கும் பிள்ளைகள் கூடி கெட்டு போறதுக்கும் நடுவுல என்ன இருக்குன்றது தான் இப்ப பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் என்னோட கேள்வி. சரி, நீங்க தொடர்ந்து பாருங்க, நான் இதுக்கான பதில சொல்றேன். நல்லதுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க ஐயா. வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்கு தான். பையனோட பேரும் வயதுங்க? சக்தி சபரீஷ். சக்தி சபரீஷ். சக்தி சபரீஷ். ஆமா. என்ன வயசாச்சுங்க? வயசு 28 ஆச்சு. சொல்லுங்க, இன்னும் திருமணம் பண்ணலையா? திருமணம் இன்னும் பண்ணலைங்க. அப்புறம் வேலை வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டே. இல்லைங்க, அதுதான் என்னன்னா 2 விஷயம் தாங்க நான் எல்லாருக்கும் சொல்றது தான். சரிங்க.
30 வயசுக்குள்ள வேலை கிடைச்சிருச்சுன்னா திருமணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்க 30 வயசுக்குள்ள வேலை வந்து சரியா கிடைக்கலன்னா 33 வயசுக்கு மேல தான் கிடைக்கும். சரிங்க அதே மாதிரி 30 வயசுக்குள்ள வேலை கிடைக்கலன்னா சரி 30ல இருந்து 33க்குள்ள தான் திருமணம் நடக்கும். சரிங்க நான் சொல்றது பொதுவான கருத்து. இது நிறைய பேருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது பெருமளவு இப்படிதான் நடக்கும். சரிங்க அவர் என்ன படிச்சாருங்க? இப்போ அவரு இந்த கம்ப்யூட்டர் படிச்சிருக்காப்பீங்க. இப்போ வர சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ்க்கு ஒரு பக்கம் வர சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அது கூட நிரந்தரம் ஆகாதுங்க. சரிங்க 2 விஷயம் தாங்க. சரிங்க மேற்கொண்டு அவர் படிக்க முடிஞ்சா படிக்க சொல்லுங்க. சரி படிச்சுட்டா இருக்காப்லைங்க. இல்ல, எனக்கு தோணுனதை நான் சொல்றேன். அவர் படிச்சு முடிச்சாருன்னா அதுக்கான ஒரு நல்ல நிலைமையான வேலை கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சரிங்க இப்போ ஒன்றும் வேணாம், உதாரணத்துக்கு பாருங்க, உங்க வயசை நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்க 33 வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க ரொம்ப கஷ்டம். நீங்க 37வது வயசுக்கு மேலதான் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பீங்க. ஆமாங்க ஆமாங்க இதே தான் உங்க பிள்ளைகளுக்கு. சரிங்க திருமணம் முன்ன பின்ன அந்த காலத்து வழி வேற. சரிங்க அவருக்கு வேலை கிடைச்சிரும், படிக்க சொல்லுங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சரிங்க சூரியகாந்தி விதை இருக்கு இல்லையா, ஆமாங்க இந்த விதையை வாங்கிட்டு டெய்லி காலையில சூரிய காயத்ரி சொல்லணும். சரிங்க அது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத்துன்னு கையில் அந்த விதையை வச்சுக்கிட்டு சரிங்க 10 முறை சொல்லி பறவைகளுக்கு போட சொல்லுங்க. சரிங்க தினமும் காலையில சூரிய உதயம் ஆவறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சரிங்க இந்த மந்திரத்தை சொல்லி போட சொல்லுங்க. சரிங்க வேலையும் கிடைச்சிரும், படிப்பும் சக்சஸ் ஆயிடும், சரிங்க திருமணத்துக்கும் வழி வந்துடும். சரிங்க இதுதான் அது அவர் பண்ண வேண்டியது. ஏன்னா உங்க வீட்லயே அந்த பித்ரு சாபம் கொஞ்சம் இருக்கா மாதிரி தான் தெரியுது. அதான் இப்ப எல்லாம் போய் ராமேஸ்வரம் பண்ணிட்டு வந்தாங்க. இல்லைங்க இல்லைங்க, அது முறைப்படி இல்லைங்க. சரி அப்படி பண்ண வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களால வரவே முடியாது இது வரைக்கும். ஆமாங்க ஆமாங்க வர முடியும். வரவே முடியாது, பணம் தங்காது. ஏதாவது ஒரு விஷயம்னா கடன் வாங்கி செய்யற மாதிரி தான் இருக்கும். சரிங்க அதனால பாத்துக்குங்க, அதை கரெக்டா. அதாங்க இப்போ போய் எல்லாம் பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ 1 வருஷம் ஆக போகுது. இல்ல, போனது நல்ல விஷயம். சரிங்க நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்சா ஒரு 3 அமாவாசைக்கு நம்ம வெத்தலை யாகம் நடக்குது. சரிங்க இது சர்வ தோஷநாசினி. அதனால அதில் உள்ள ஜும்ச மந்திரங்கிறது தான் தாத்பரியம், அந்த ரகசிய தாத்பரிய மந்திரம். சரிங்க அதை வெற்றிலையில எழுதி அங்க போடும்பொழுது இந்த மாதிரி சாபங்கள் எளிதில் விலகி போயிடும். அதுக்காக தான் நான் அதை ஆரம்பிச்சதே. சரி சரி 3 அமாவாசை பயன்படுத்திக்கோங்க. சரிங்க நல்லதுங்க நல்லதுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரம் வேலை கிடைக்கட்டும். உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. பிள்ளைகள் நல்லபடியா வளர்றதுக்கு யாருக்கு முக்கிய காரணம்? அப்படி நல்லபடியா வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப எல்லாருமே காரணமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஜாதக பிரகாரமும் சில பாதிப்பெல்லாம் வருது. சரி. பின்னாலையும் பித்ரு தோஷனாலையும் சில ப்ராப்ளமும் வருது. சரி. இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் அவனோட பெத்தவங்க வளர்த்தா கூட என்ன பண்ண முடியும்ன்றீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் வருது, கிரக பிரச்சனையும். நல்ல ஒரு இது செய்தியை கொடுத்தீங்க. பெற்றவங்க நல்லபடியா வளர்த்தா கூட அவங்க பிறந்த நேரம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. பிறந்த நேரம், அவங்களோட இது, நம்மளோட கர்ம பலன்கள். அடடா, இது இன்னும் அதிகமா இருக்கு. நம்மளுடைய கர்மா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதான் இதெல்லாம் இருக்கும்போது அவனை பாதிக்க செய்தாங்க. இப்போ கண்டிப்பா அதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நானு. நிச்சயமா நிச்சயமா தொடர்ந்து பாருங்க, அதுக்கான விடையை நான் சொல்றேன். சரி, நல்லதுங்க நல்லதுங்க. ஹலோ, சொல்லுங்க சாமி. அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பேசுறேன் சாமிஜி. எங்க இருந்துமா? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம். மதுராந்தகத்துல இருந்து. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் குடும்பத்துக்காக தான் சாமிஜி. குடும்பத்துக்காகவா? என்னன்னு சொல்றதுடா கண்ணு, நான் குடும்பத்துக்காகன்னா எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத தீர்க்காயுசா, நல்ல செல்வம் பெற்று தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்க. ஐயோ, கட்டாயிடுச்சு. இப்போ ஃபுட் பாய்சன் வருது இல்லை,
நிறைய பேர் இப்போ பாதிக்கப்படுறாங்க. நான் சமீப காலமாக இதை நான் பாருங்கள், ஹோட்டல் ஃபுட்டு ஒத்துக்கலை. சில பேர் வந்து வெளியூர் போய் ஆகணும், வெளியூர் போகிற வேலையாகவே இருக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அதே மாதிரி வேலை தவறி சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும், திடீர்னு வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஏற்படும். ஆனால் என்ன, பெருமளவில் ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம். ஏன்னா அதை ஹோட்டலில் அப்படி நிராகரிக்கவும் முடியாது. அதனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னா அதை சொல்லணும் தான். சின்ன வெங்காய சாறு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன வெங்காய சாறில் மிளகையும் சுக்கையும், மிளகை போட்டுடுங்க, சுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி அது உள்ளே போட்டு ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறின பிறகு எடுத்து காய வைங்க. காய வச்சு அதை பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. எப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற சூழ்நிலை வருதோ சும்மா 3 சிட்டிகை அதை வாயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ்நீரை அந்த மருந்தோடு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து சாப்பிடுங்க. எப்பேற்பட்ட விஷம் சாப்பாட்டில் இருந்தாலும் அதை அழிச்சிடும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் பெரிய மகத்துவம் உள்ள ஒரு விஷயம். வெங்காயம் உண்டு, மிளகுண்டு, சுக்குண்டு, அதை சொல்லிடுறாங்க. இத்தனையும் உண்டு, உனக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது? அதை விட மகா மருந்து இல்லை வெங்காயம். உன் காயம் என்னடா செய்யும்னு கேட்குறாங்க குதம்பை சித்தர். வெங்காயமும் மிளகும் சுக்கு இருக்கும் பொழுது எல்லாமே இருக்கும், உன் காயம் என்னடா செய்யும்? எதுவுமே பண்ணாது அப்படின்னு ஒரு சின்ன பாடலே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய தத்துவமும் இருக்குது. அதனால் வெங்காய சாற்றிலே மிளகையும் சுக்கையும் ஊற வச்சு காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி நம்ம கூட பையில் வச்சுக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற சூழ்நிலை வந்தால் ஒரு 3 சிட்டிக்கை நாக்கில் வச்சு அந்த உமிழ்நீரை உள்ளே சாப்பிட்டிங்கன்னா எந்த விஷமும் தாக்காது பெரிய அளவில். அது உணவுகளில் உருவாகின்றது. நான் 4 நாள் சாதத்தை சாப்பிட்டேன்னா அதுக்கு பொறுப்பு இல்லை. நாம் அந்த சாதாரணமாக சாப்பிட்றதுல ஏற்படுகின்ற நோய்களை அது வரவே விடாது. அப்படி ஒரு அற்புதமான விஷயம் அது. அதே போல் வருகின்ற 29ஆம் தேதி நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை கருடனாக பஞ்சமியோடு சேர்ந்து பஞ்சமி வருது. அன்னைக்கு முழுக்க முழுக்க வழிபாடுகள் இருக்குது. அன்றைக்கு பொதுவாக என்ன பண்ணணுன்னா, காலையில் வந்து தீபம் போடுறீங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கெட்டிலெல்லாம் தண்ணியை நிரப்ப, எந்த பாத்திரமோ அந்த பாத்திரத்தில் நிரப்பிட்டு ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ஜலாத்திரியை ரட்சிப்பாய், ஜலாத்திரியை ரட்சிப்பாய், ஜலாத்திரியை ரட்சிப்பாய்னு சொல்லி அதே பக்கெட்டில் விட்டுட்டு குளிங்க. அது வந்து தீர்த்தமாக மாறிடும். அந்த மாதிரி ஓம் ஜலாத்திரியை ரட்சிப்பாய்னு சொல்லிவிட்டு கருடனாக பஞ்சமிக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், விஷயம் உங்களுக்கு புரியும். இதுபோல் வாரம் வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லணும்னு இன்னிலேருந்து யோசனை வந்துச்சு. அதனால் நான் சொன்னேன் நிறைவில். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வட்டம் போட்டுருவாங்க, அதுக்காக சொன்னேன் நான். அதனால் வந்து பயனடையணும். பெற்றவர்களுடைய பங்கு பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சரி. கடைசியாக ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கிரகமும் ஒரு காரணம் வரும். நான் கிரகம் ஒரு காரணம், கரெக்ட், அவர் சொன்னதில் மாற்று கருத்து இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், காத்தல் படைத்தல் அழித்தலுங்கிற 3 தொழிலும் இருக்குது பிள்ளைகளுக்கு. பெற்றவர்கள் என்னதான் இருந்தாலும் காக்கின்ற வேலையை செய்வது 12 வயது வரை. அந்த 12 வயது வரை பிள்ளைகளுக்கு என்ன பெற்றவர்கள் திணிக்கிறார்களோ அதுதான் காத்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறது. அதனால் அங்கே காத்தல் தொழிலை பெற்றவர்கள் பெற்று வளர்க்கின்ற தன்மையில் 12 வயது வரை அவர்களை காத்து அவர்களுக்கு தேவையானவர்களை கற்றுக் கொடுத்து நல்லபடியாக வளர்வதற்கான விதையை தூவி அதை வளர்க்கின்ற வேலையை செய்வார்கள். அது பெற்றவர்களுடைய பங்கு. 12 வயதுக்கு பிறகு தானே சிந்தித்து தானே செயல்படுகின்ற சிந்தனை ஒரு பையனுக்கு வந்துடும். அது பெண்ணுக்கோ பையனுக்கோ பிள்ளைகளுக்கு வந்துடும். நீங்கள் பாருங்கள், 12 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான், 14 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான், இப்போ இதுக்குமே தான் வாயாடுறான் சரியில்லைங்கிறத நம்ம இயற்கையாக சொல்லுவோம். அப்போ அவன் படைக்கின்ற பொறுப்புக்குள்ளே போக போகிறான். படைக்கின்ற பொறுப்புன்னா என்ன, அதுக்கப்புறம் தான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு கல்லூரின்னு போகணும் படிப்புக்கு. அப்போ அவன் தன்னை தானே படைப்பதற்கான நல்வழியை
வகுத்துக்கிட்டான்னா அந்த இடத்துல படைத்தல்ல ஆசிரியருக்குன்னு ஒரு பங்கு வருது. கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அவர் ஒரு மாணவனை நல்லபடியாக படைக்கின்ற ஆசிரியராக அமைய வேண்டும். அப்படி நல்லபடியாக படைக்கின்ற ஆசிரியர் கிடைத்து விட்டால் அவன் ஒரு காலமும் கெட்டுப் போவதில்லை. அதே நேரத்தில் இவனுக்கு படைத்து கொள்ளுகின்றான். இதை நீங்கள் அப்படியே நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் தொடருவோம். ஏன்னா 2 வட்டம் போட்டாங்க. இதை மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து கேள்வியாக கேட்டு பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் மீதி முடிக்கல. அதனால் கேள்வியோட மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த வெங்காயத்தையும் மிளகும் சுக்கையும் பயன்படுத்துங்க. நல்லா இருங்க. வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குருவரே. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குருவரே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும்